வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். ஐயா, ஓகே. குரு வாழ்க, குருவே துணை. அழகர் ஐயா அவர்கள் உள்ளிட்ட அனைத்து சான்றோர் பெருமக்களையும், இறை சாதனை மார்க்க குடும்ப அன்பர்களையும், இன்னும் பல்வேறு அமைப்புகளாக நாம் பிரிந்த போதும் நம்முடைய நோக்கமெல்லாம் ஒன்றாக இணைந்திருக்கின்ற அனைத்து அமைப்பினுடைய சகோதர சகோதரிகளையும் இந்த புனிதமான நல்ல தினத்திலே வணங்கி இந்த தியானத்தை நாம் இப்பொழுது துவங்க இருக்கின்றோம். அன்பர்களே, நேரம் சரியாக 12:14. மிக துல்லியமாக மகரிஷி அவர்களுடைய உயிர் இந்த பூத உடலை விடுத்து இந்த பிரபஞ்ச உடலோடு இணைந்த நேரம் 12:20. ஆகவே நாம் இப்பொழுது ஒரு ஆழ்ந்த தியானம் இயற்றி அந்த குருமகான் பெற்ற ஞானங்கள், சத்தியங்கள் அனைத்தையும் அவர்கள் அலை வடிவிலே இந்த பிரபஞ்சத்திலே பதிவித்திருக்கிறார்கள். இந்த பிரபஞ்சம் முழுவதும் அவர்கள் நீக்கமர நிறைந்திருக்கிறார்கள். அவர்களுடைய ஆற்றலை, அவர்களுடைய அறிவை, அவர்களுடைய அன்பை நாம் முழுமையாக பெற்று அவர் என்ன நோக்கத்திற்காக இந்த செயல்களை செய்தார்களோ அதிலே நாமும் ஈடுபட்டு நம்மையும் உயர்த்தி இந்த உலகத்தை உயர்த்த வேண்டும் என்ற ஒரு நோக்கத்திலே இப்ப நம்ம தியானம் தொடங்குவோம். இந்த தியானம் ஒரு 20 நிமிடம் நாம தியானம் இயற்றிருக்கிறோம். தியானம் தெரிந்த அன்பர்கள் தியானத்துல தொடர்ந்து வாங்க. புதிய அன்பர்களும் இந்த தியானத்தை ஏற்றலாம். நான் சொல்ற விஷயங்களை அப்படியே பாவித்து உணர்ந்து கொண்டு வாங்க. வாழ்க வளம், வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளம். குரு வாழ்க, குருவே துணை. வாழ்க இறைநிலை, வாழ்க பிரபஞ்சம், வாழ்க வையகம், வாழ்க வளம். எல்லாம் வல்ல அருட்பேராற்றலையும் அதன் அனைத்து தன் மாற்ற நிலைகளையும் எங்கும் நிறைந்த குரு மகான்களையும் பஞ்சபூதங்களையும் நவகோள்களையும் பிரபஞ்ச அன்னையையும் அனைத்து உயிர்களையும் ஒரு சேர நினைந்து நன்றியுணர்வோடு வணங்கிக் கொள்வோம். ஆசான் அருட்தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்களே நம்மோடு சுக்குமமாக நிறைந்திருந்து இன்றைய தெய்வீக நிகழ்வுகள் அனைத்தையும் மிக சிறப்பாக நிகழ்த்தி கொடுப்பாராம். இட தூய்மை. நாம் அமர்ந்துள்ள இடத்தை சுற்றிலும் நல்ல தெய்வீக ஆற்றலே நிறம் தூய்மையே செய்விக்கின்றது. பிரபஞ்சத்தின் மையத்திலே நாம் அமர்ந்திருக்கின்ற காட்சி எல்லையற்ற தூய பரவெளி அருட்பேராற்றல் பிரபஞ்சம் முழுவதையும் சூழ்ந்து அழுத்தி கொண்டு பிரபஞ்சத்தில் உள்ள கோடி பல கோடி அண்டங்கள், நட்சத்திரங்கள், கோள்கள் இவற்றினுடைய தெய்வீக சக்திகளையும் தன்னோடு இணைத்துக் கொண்டு
நம்மையும் சூழ்ந்து அழுத்திக் கொண்டிருக்கின்ற காட்சி உணர்வுக்கு கிட்டது. அருளாற்றல் பாய்ச்சுதல், அருட்பேராற்றல் உடலிலே உயிரிலே அலை 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 அலையா பாய்ந்து நிரம்புவதை உணர்கிறோம். நம்மை சூழ்ந்துள்ள அந்த தெய்வீக பிரபஞ்ச இறை சக்தி எல்லா திசைகளிலிருந்தும் நமக்குள்ளாக அலை 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 அலையா பாய்ந்து நிரம்புவதை உணர்கிறோம். அருட்காப்பு, அருட்பேராற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் ஒரு துணையாகவும் பாதுகாப்பாகவும் வழி நடத்துவதாகவும் அமையுமா. எல்லாம் வல்ல இறையாற்றல் சதா சர்வகாலமும் நம்மை சூழ்ந்து நிறைந்து நின்று நமது ஒவ்வொரு எண்ணத்திலும் சொல்லிலும் செயலிலும் நமக்கு உரு துணையாகவும் பாதுகாப்பாக நம்மை வழி நடத்துவதாகவும் அமையுமாக. அன்னைக்கு வணக்கம். தந்தைக்கு வணக்கம். ஆசான் அருட்தந்தை வேதாத்திரி மெகரிஷி அவர்களுக்கு வணக்கம். இதுகாரும் இப்பிரபஞ்சத்திலே தோன்றிய சித்தர்கள், மகான்கள், யோகியர்கள், ஞானியர்கள், ரிஷிகள், மகரிஷிகள், அறிவில் அறிவாய் நிலைத்து அறம்பகுத்தோர் அதை வாழ்ந்து காட்டினர். அனைத்து ஞான பெருமக்களையும் ஒரு சேர நினைந்து நன்றியுணர்வோடு வணங்கிக் கொள்ளும். அன்னை, தந்தை, ஆசான், குருமார்கள் தெய்வீக சக்திகளிடமிருந்து வரக்கூடிய ஆசிகளை பரிபூரணமாக பெற்றுக்கொள். வாழ்க வாழ்க. தவம் குரு உணர் தவம். தொடக்கம் ஆக்கினை. குண்டலினி மகா சக்தி அனைவருக்கும் புருவ மையத்தில் மையம் கொண்டு இயங்கட்டும். ஆக்கினை. புருவ மையத்தில் உயிரின் அசைவை நன்கு உணர்ந்து கொண்டிருக்கும். புதிய அன்பர்கள் இருந்தா உங்களுடைய சுவாச காற்றை கூர்ந்து கவனி. ஆக்னையிலிருந்து அப்படியே மெதுவா உயர்ந்து உயர்ந்து துரியம் வாங்க.
துரியம் தலை உச்சி. துரியம் தெரிந்த அன்பர்கள் துரியம் வரைக்கும் வரலாம். ஆக்ஞை பயின்ற அன்பர்கள் ஆக்ஞையில தியானம் இயற்றலாம். மற்ற அன்பர்கள் உங்களுடைய சுவாச காற்றையே கூர்ந்து கவனித்து மனதை அமைதிப்படுத்தும். துரியத்தில் உயிரின் அசைவை நன்கு உணர்ந்து கொண்டிருக்கிறோம். துரியத்திலே உயிரோடு உயிராக லயமாகி நிற்கிறோம். ஆழ்ந்த அமைதி. மனம் அமைதியில் ஒடுங்க ஒடுங்க இந்த பிரபஞ்ச பேராற்றல் நமது துரியத்திலே ஒரு அருவி போல பாய்ந்து நிரம்பிக் கொண்டே இருக்கும். அதை உணருங்க.
தெய்வீக பிரபஞ்ச சக்தி நீல நிறத்தில ஒரு அருவி போல நமது தலை உச்சியின் வழியா பாய்ந்து நிரம்பி ததும்பிக் கொண்டிருக்க. உச்சி முதல் பாதம் வரை அந்த தெய்வீக சக்தி பரிபூரணமாக நிரம்பி இருப்பதை உணருங்க. வானிலிருந்து தெய்வீக பிரபஞ்ச சக்தி, இறை சக்தி ஒரு அருவி போல நமது தலை உச்சியிலே பாய்ந்து கொண்டிருப்பதையும், அது உச்சி முதல் பாதம் வரை பரிபூரணமாக நிரம்பிக் கொண்டிருப்பதையும் உணர்ந்து கொண்டிருக்கும். இந்த பிரபஞ்ச சக்தியோடு குரு மகான்களுடைய ஆன்ம துகள்கள் பொன்னிறமான ஒளித்தன்மையோடு, அதை நல்லா பாவனை செய்யுங்க. நீல நிறத்திலே ஒரு தெய்வீக சக்தி அருவி போல பாய்வதை, அதற்குள்ளாக நட்சத்திரங்கள் போல பொன் நிறத்திலே ஜொலித்துக் கொண்டிருக்கின்ற குரு மகான்களுடைய ஆன்ம துகள்களும் நம்மோடு இணைந்து கொண்டிருப்பதையும் உணர்ந்து கொள்ளும். குறிப்பாக அருட்தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்களுடைய சூக்கும சக்தி பரிபூரணமாக நம் அனைவரோடும் நிரம்பி ததும்பிக் கொண்டிருக்கிறது. அருட்தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்களுடைய தெய்வீக ஆத்ம சக்தி நம் அனைவரோடும் பரிபூரணமாக நிரம்பி இருப்பதை உணர்கிறோம். உச்சி முதல் பாதம் வரை இந்த தெய்வீக இறை சக்தியும் குருவினுடைய தெய்வீக சக்தி ஒவ்வொரு பகுதியாக நம் உடல், உயிர், மனம் அனைத்திலும் நிரம்பி ததும்பிக் கொண்டிருப்பதை உணர்ந்து கொண்டிருக்கும். குருவினுடைய தன்மை, அவருடைய தெய்வீக அறிவு, தெய்வீக ஞானம், அவர் பெற்றிருந்த ஆரோக்கியம் அனைத்தும் நமதாக மாறிக்கொண்டிருக்கிறது.
அவர் பெற்றிருந்த இறை உணர்வு, அவர் கடைபிடித்த அறநெறிகள், அவரிடம் இருந்த தெய்வீக குணங்கள், பண்புகள் அனைத்தும் நமது தன்மையாக மலர்ச்சி பெற்றுக் கொண்டிருக்கிறது. ஆசான் அருட்தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்களுடைய சூக்கும சரீரம் நம் அனைவரோடும் பரிபூரணமாக இணைந்திருப்பதை உணருங்க. இப்ப நம்ம உடலுக்குள்ள குருமகானுடைய சக்தி நிரம்பி இருப்பதை நீங்க நல்லா உணரலாம். பாலிலே ஒரு சொட்டு பிறை ஊற்றுவது போல இந்த குருமகான் தன்னுடைய உயிராற்றலை தீட்சையின் மூலமாக நமக்கு பரிபூரணமாக வழங்கி இருக்கிறார். இப்ப மெல்ல மெல்ல அந்த பால் அந்த தயிரினுடைய தன்மைக்கு மாற்றம் பெறுவது போல இந்த குருவினுடைய உயிரில் இருக்கிற அந்த தூய தெய்வீக தன்மை நம் உடலிலே உயிரிலே உள்ள அனைத்து தன்மைகளையும் தெய்வீக தன்மையாக மாற்றம் செய்து கொண்டிருக்கிறது. நல்லா உணருங்க. இறை அருளாலும் குருவருளாலும் நம் உடலும் உள்ளமும் தூய்மை அடைந்து கொண்டிருக்கிறது, மேன்மை அடைந்து கொண்டிருக்கிறது. இந்த தெய்வீக உணர்வு நிலையிலே நாம் ஒரு சிந்தனை செய்ய இருக்கிறோம். நாம் நம்முடைய வாழ்க்கையிலே அருட்தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்களுடைய தொடர்பை பெறுவதற்கு முன்பாக நம்முடைய வாழ்க்கை எப்படி இருந்தது என்பதை ஒரு 2 நிமிடம் சிந்திப்போம். உடல் ஆரோக்கியத்திலே, மன அமைதியிலே, உறவுகளின் இணக்கத்திலே, இன்னும் அறிவினுடைய தெளிவிலே, வாழ்வை பற்றிய ஞானத்திலே, சமுதாய மதிப்பிலே என்று நாம் எப்படி இருந்தோம் என்பதை ஒரு 2 நிமிடம் சிந்திச்சு பாருங்க. இப்போ அருட்தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்களுடைய தொடர்பு
அல்லது இன்ன பிற மார்க்கங்கள் இருந்தீங்கன்னா அந்த குருமகானுடைய தொடர்பை நாம் பெற்றதுக்கு அப்புறம் அவருடைய தத்துவங்கள், தவங்கள், பயிற்சிகள் எல்லாம் நாம் பெற்றதற்கு பிறகு இப்போ நம்முடைய வாழ்க்கை எப்படி மாற்றம் பெற்றிருக்குது அப்படிங்கிறத பாருங்க. உடல் அளவிலே, மனதளவிலே, உறவுகளிலே, சமுதாய நன்மதிப்பிலே, அறிவினுடைய தெளிவிலே, வாழ்வை பற்றிய புரிதலிலே நாம் எந்த அளவிற்கு உயர்ந்திருக்கிறோம் அப்படிங்கிறத ஒரு 2 நிமிடம் சிந்திக்கிறோம். நாம இப்ப எவ்வளவோ ஒரு உயர்ந்த நிலையில பல்வேறு விதமான நன்மைகளை பெற்றிருக்கிறோம். இதுல மாற்று கருத்து இருக்காது. அப்ப இத்தனை உயர்வுகளுக்கும் யார் காரணம் என்று நாம் சிந்திக்கும் போது ஒரே ஒரு நபர், அது நமது குரு வேதாத்திரி மகரிஷி அவர். இப்ப என்னுடைய வாழ்க்கையில இவ்வளவு பெரிய மாற்றத்தை, உயர்வை ஏற்படுத்திய அந்த மகானுக்கும் எனக்கும் என்ன தொடர்பு என்று சிந்தித்து பாருங்க. நம்முடைய பெற்றோர்களால் இவ்வளவு பெரிய மாற்றத்தை நம்ம வாழ்க்கையில் ஏற்படுத்த முடியல. நம்ம உடன் பிறந்தவர்களால் செய்ய முடியாத ஒரு செயல். இன்னும் நம்முடைய உறவுகள், இந்த சமுதாயம் என்று யாராலும் செய்ய முடியாத ஒரு செயலை எங்கேயோ பிறந்து வளர்ந்து அவர் பெற்ற ஞானத்தை நமக்காக வழங்கி நம்முடைய வாழ்க்கையை இவ்வளவு தூரம் மாற்றி இருக்கின்ற அந்த தெய்வீக மனிதர் குரு, அவருக்கு நம்ம எவ்வளவு நன்றி கடன் பட்டிருக்கிறோம் என்பதை நாம் இந்த நேரத்துல நினைவு கூற வேண்டும். நாம் ஒவ்வொருவரும் அமைதியாக வாழ வேண்டும். நமது குடும்பம் அமைதியாக வாழ வேண்டும். நமது ஊரும் உலகமும் அமைதியாக வாழ வேண்டும் என்பதற்காகவே தன்னுடைய வாழ்நாளையே அர்ப்பணம் செய்து கொண்ட ஒரு தெய்வீக மகான். அவருடைய பாதங்கள் எல்லாம் உலக அமைதிக்காகவே உழைத்து உழைத்து தேய்ந்தவை. அவருடைய உடலையே ஆராய்ச்சி களமாக பயன்படுத்தி தான் நமக்கு இந்த பயிற்சி முறைகளை எல்லாம் வடிவமைத்து கொடுத்திருக்கிறார்கள். அந்த உயர்வை நாம் நினைவு கூறுகிறோம். நன்றியுணர்வோடு வணங்கிக் கொள்வோம். அருட்தந்தை அவர்கள் இந்த உலக மக்கள் அனைவரையும் தன்னுடைய குழந்தைகளாக, சகோதர சகோதரிகளாகத்தான் பாவித்தார்கள். அதனால நாம ஒவ்வொருவரும் மகிழ்ச்சியான வாழ்வை பெறுவதற்காகத்தான் இந்த யோக பயிற்சிகளை வடிவமைத்து நமக்கு கொடுத்திருக்கிறாங்க. இப்ப நாம எல்லோரும் அவருடைய குழந்தைகள். அப்போ ஒரு மகனுடைய, மகளுடைய, குழந்தையுடைய கடமை இந்த பெற்றோருடைய ஆசையை, நோக்கத்தை நிறைவேற்றுவது. இப்ப மகரிஷி அவருடைய குழந்தைகளான நாம் பெற்ற இந்த யோக பயிற்சிகளை சரியாக, முறையாக செய்வோம் என்பதையும், இன்னும் இந்த யோக பயிற்சிகளை, தியான பயிற்சிகளை
உலக மக்கள் அனைவருக்கும் கொண்டு சேர்ப்போம் என்றும் இந்த தருணத்திலே நாம் சங்கல்பமாக எடுத்துக்கொள்வோம். ஏன்னா இன்னைக்கு உலகம் போய் கொண்டிருக்கிற நிலை நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரியுது. உடல் ஆரோக்கியத்திலே, மன அமைதியிலே, உறவுகளினுடைய இணக்கத்திலே, பொருளாதார வளத்திலே என்று ஆன்மீகத்துறை முதல் கொண்டு இந்த உலக மக்கள் அனைவரும் மிகுந்த துன்பத்தில் ஆட்பட்டு கொண்டிருக்கிற காலம் இது. மகரிஷி இருக்கிறப்பவே சொல்லுவாங்க, 200 உலகத்தை அழிப்பதன் அளவுக்கு வெடிகுண்டுகள் அன்னைக்கே இருந்தது, அணுகுண்டுகள். இன்னைக்கு 2000 உலகத்தை அழிக்கிற அளவுக்கு அது உற்பத்தி ஆயிருக்கும். இதுதான் இந்த உலகத்தினுடைய நிலை, அறியாமை. அப்ப அந்த அறியாமையில் இருக்கிற அந்த உலகத்தை அறிவின் ஒளிக்கு கொண்டு வருவது வேண்டியது நம்ம ஒவ்வொருவருடைய கடமையாக எடுத்துக்கொண்டு நம்மால் முடிந்த அளவு இந்த உலக அமைதிக்கான செயல்களிலே ஈடுபடுவோம். இந்த பயிற்சிகளை குறிப்பாக மகரிஷி அவர்கள் சொல்லுவாங்க, குழந்தைகளுக்கு இந்த பயிற்சிகளை முறையாக கொண்டு சேர்க்க வேண்டும். அதுதான் இந்த சமுதாய மாற்றத்திற்கான வழி என்று சொல்வார்கள். அந்த விதத்திலே நாம் பெற்ற இந்த தெய்வீக கலையை நாமும் தொடர்ந்து செய்து பிறருக்கும் கொடுத்து இந்த உலக அமைதிக்காக செயல்படுவோம் என்ற ஒரு சங்கல்பத்தை உறுதிமொழியாக எடுத்துக்கொள்வோம். இந்த உயர்ந்த மனோநிலையிலே நாம் தவத்தை நிறைவு செய்ய இருக்கிறோம். அருட்தந்தை அவர்கள் உள்ளிட்ட அனைத்து குரு மகான்களுடைய ஆசிகளையும் பரிபூரணமாக நாம் பெற்றிருக்கிறோம். அனைத்து குரு மகான்களுக்கும் இறையாற்றலுக்கும் நன்றி கூறி, அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்வோம். அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்வோம். அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்வோம். நாம் வாழக்கூடிய இந்த வையகத்தை நினைத்து கொள்ளுங்க. கோடான கோடி உயிர்கள், பல கோடி மனிதர்கள், அனைவருடைய அறிவின் ஆற்றலினாலும் உழைப்பினாலும் தான் நாம் இன்று சிறப்பாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்ப இந்த உலக மக்கள் அனைவரும் மகிழ்வாக, அமைதியாக வாழ வேண்டும் என்ற நோக்கத்திலே இந்த வையகத்தை நினைத்து அதில் இருக்கிற எல்லா உயிர்களையும் நினைத்து ஒரு 9 முறை வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன் என்று மனதார உணர்வு பூர்வமாக அந்த குரு மகான்களுடைய உயிர் தொடர்பில் இருந்து கொண்டு வாழ்த்தி மகிழ்வோம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். 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 வாழ்க
உலக நலவேட்பு. உலகிலுள்ள பொறுப்புடைய தலைவர் எல்லாம் உயிரறிவை உள்ளுணர்வாய் பெறுதல் வேண்டும். உலகனைத்து நாடுகளின் எல்லை காக்க ஓருலக கூட்டாட்சி வலுவாய் வேண்டும். உலகில் போர் பகை அச்சமின்றி மக்கள் உழைத்துண்டு வளம் காத்து வாழ வேண்டும். உலகெங்கும் மனிதகுலம் அமைதி எனும் ஒரு வற்றாத நன்னிதி பெற்று உய்ய வேண்டும். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளம். நம் மனதில் அமைதி நிலவட்டும், நம்மை சுற்றிலும் அமைதி நிலவட்டும், உலகம் முழுவதும் அமைதி. ஒரு ஆழ்ந்த சுவாசம் எடுத்து ஓம் சாந்தி சொல்லலாம். शांति शांति शांति. மெதுவாக கைகளை பிரித்து மென்மையாக தேய்த்து இரண்டு உள்ளங்கைகளையும் கண்களில் ஒற்றி முகம் முழுவதும் வருடி கொடுத்து கைகளை நன்கு மேலே உயர்த்தி சேர்த்து ஒரு ஆழ்ந்த சுவாசம். மெதுவாக கைகளை கீழே வைத்து தவத்தை நிறைவு செய்து கொள்வோம். இந்த தெய்வீக தவத்தை சிறப்பாக நிகழ்த்தி கொடுத்த எல்லாம் வல்ல இறையாற்றலுக்கும் எங்கும் நிறைந்த குரு மகான்களுக்கும் நன்றி நன்றி நன்றி. வாழ்க வளமுடன். அன்பர்களே, இன்று முழுக்க குரு மகானுடைய தெய்வீக சக்தி நம்மோடு இணைந்து கொண்டிருப்பதையும் நாம் எதை நினைக்கிறோமோ அதுவாகவே மாறிக்கொண்டிருக்கிறோம் என்பது இந்த பிரபஞ்சத்தினுடைய நியதி, இயல்போக்க நியதி. இப்ப குருவை நினைக்க நினைக்க குருவாகவே நாம் மாறிக்கொண்டிருப்போம். இது இயற்கையில் இருக்கிற ஒரு தன்மை. அப்ப இன்று நாள் முழுக்க அந்த குரு மகானை நினைந்து நம்மோடு உயிர்கலப்பு பெற செய்து கொண்டே இருப்போம் என்று கூறி இந்த வாய்ப்பிற்கு நன்றி கூறி நிறைவு செய்கிறோம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். மிக்க நன்றி. நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். அடுத்த நிகழ்விற்கு